சூப்பரில் செமையாக இருக்குது. ஓகே, சரி வாங்க இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஹாய், ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மும்பை ஃப்ளாவிஸ் டைரி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் தாங்க ரேச்சல் ஆம்ப்ரோஸ். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா பேச்சுலர் சிக்கன் கீ ரோஸ்ட்டு பார்க்க போகிறோம். என்னடா பேச்சுலர் சிக்கன் கீ ரோஸ்ட்டா, ஏன் பேச்சுலர்ஸ் தான் சாப்பிடணுமா, நாங்கள் சாப்பிடக்கூடாதா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். எல்லோரும் சாப்பிடலாம். ஏன்னா இதில் அரைக்காமல் பொடிக்காமல் ரொம்ப ஈஸியாக எல்லாமே மொத்தமாக போட்டு கலந்து நம்ம ஒரு கீ ரோஸ்ட்டு செய்ய போகிறோம். எல்லோரும் பேச்சுலர்ஸ் எல்லாம் நினைப்பாங்க, சரி நம்மளும் எப்படிடா டேஸ்டாட்டு ஒரு சிக்கன் ரோஸ்ட்டு சாப்பிடலாம், அரைக்காமல் பொடிக்காமல் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனாலேயே இன்றைக்கி அவங்களுக்காக மற்றும் நம்மளுக்காக ஒரு கீ சிக்கன் ரோஸ்ட் அதாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சூப்பரான அடிப்பொலியான ஒரு சிக்கன் கீ ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றலாம். ஓகேங்களா, வாங்க செய்யலாம். இங்கே பாருங்க மக்களே, சிக்கன் கீ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கழுகி சுத்தமாக வச்சுருக்கிறேன். இதை நம்ம இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தேவையான அளவு, வத்தல் 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும், மல்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூனு. மல்லிப்பொடி ரொம்ப வேண்டாம், ஏன்னா 1.5லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் போதும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் பேஸ்ட்டாக அரைக்கலை, ஏன்னா அது நான் பேச்சுலர் சிக்கன் அப்படின்றனால அவங்களுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டை அரைக்கலாம் டைம் இருக்காது, அரைக்கவும் முடியாது. அதனால் என்னன்னா நான் இதை சும்மா இப்படி நச்சு வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், நச்சு வச்சுருக்கிறேன். அப்படி அது பண்ண முடியாதவங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுடலாம். இது ஃபுல்லாக 1 ஸ்பூனு, 3/4 கிலோ சிக்கனுக்கு 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா போட்டுக்கோங்க, இல்லைனா சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. 2 ஸ்பூனு, ஃபுல்லாக 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ தயிர் 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, வெங்காயம் 2 ஃபுல் வெங்காயம் போட்டிருக்கிறேன். இதுக்கு பெரிய ஷேப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கண்ணா முன்னான்னு வெட்டிக்கிடலாம், நம்ம இஷ்டம்தான், எப்படி வேணாலும் வெட்டுங்க சரியா. ஏன்னா பாவம் பேச்சுலர்ஸ் எல்லாம் உட்காந்து எப்போம்டா நல்ல டேஸ்ட்டாக ஒரு சிக்கன் ரோஸ்ட்டு சாப்பிட்லான் இருப்பாங்க. ஷேப்பாக எங்கே போய் அவங்க போய் வெட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு, அப்படியே வெட்டிக்கிடலாம். கருவேப்பிலை நல்லா போடுங்க. கருவேப்பிலை ரோஸ்ட்டுக்கே கருவேப்பிலை தான் மக்களே, கம்மன்னு மணக்கும் சரியா. சூப்பராக கருவேப்பிலை போட்டுருங்க. எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இவ்வளவு தான், முடிஞ்சு போச்சு. எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அப்படியே எடுத்து நம்ம ரோஸ்ட்டு நெய் போட்டு ரோஸ்ட்டு பண்ணிட வேண்டியதான். பெரிய வேலையெல்லாம் இல்லை. பாவம் நம்ம பேச்சுலர்ஸ் வந்து நல்ல சிக்கன் ரோஸ்ட்டு சாப்பிடணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும், நல்ல ரோஸ்ட்டாகவும் சாப்பிடணும். நல்லா பிசைஞ்சு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் டைம் இருக்கிறவங்க, இப்போது நாளைக்கு உங்களுக்கு சிக்கன் ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு எல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு வந்து சூப்பராக ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றலாம். இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு சிக்கன் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வெறும் உப்பு தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி மசாலா போட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா காரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் இன்னும் 2 பச்சை மிளகு கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, சாஃப்டாக இருக்குது. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு நான் செப்பரேட்டாக வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுவேன், இல்லைனா உங்களுக்கு நான் அதில் போட்டு விடுவேன். இப்போது அதை மூடி வச்சிடலாம். இது அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இங்கே பாருங்கள் மக்களே, நம்ம சிக்கன் நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். பாருங்க 2 ஸ்பூன் கீ போட்டுடலாம். இப்போ நம்ம சூடாகிட்டே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபுல்லாக சூடான அவசியம் இல்லை. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆஹா, நல்ல ஸ்மெல் வருது. அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இதில் எல்லாமே போட்டாச்சு. எல்லா இதுவும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், மசாலா எல்லாமே போட்டு மொத்தமாக ஊற வச்சாச்சு. வேறு எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லை. தண்ணி ஊற்ற வேண்டாம், இப்படி இருக்கட்டும். இது நல்லா கொதி வரட்டுங்க. சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதும். நம்ம தயிரெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், அந்த தண்ணியே போதும் இது கொதிக்கிறதுக்கு. அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக வச்சிடாதீங்க, அடுப்பை கொஞ்சம் ஹையாகவே வைங்க. மீடியம் வச்சுக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் ஹையாக வச்சுருங்க. ரொம்ப ஸ்லோவாக வச்சிங்கன்னா அந்த சிக்கனில் உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டுனா சிக்கன் வந்துட்டு ரஃப்பாக வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒரு மீடியமில் வச்சு இதை வேக வைக்கலாம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இடையில 1-2 தடவை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சரி, வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்கலாம். 10 நிமிஷம் கழிஞ்சு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மக்களே, சிக்கன் வந்துட்டு நல்லா வெந்துட்டு, நம்ம 2 ஸ்பூன் நெய் தான் ஊற்றிருந்தோம், அதெல்லாம் இங்கே சைடில் வந்துட்டு. இனி நம்ம ஒரு 7 நிமிஷம் வந்துட்டு நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள் மக்களே, சூப்பராக ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அடிபொலியாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு கீழே சட்டிலெல்லாம் ஒட்டவே இல்லை. நம்ம இன்னும் 1 ஸ்பூனு கீ போட்டுக்கிடலாம். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா 1 ஸ்பூனு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. கீ ரோஸ்ட்டு தானேங்க, கீ எதுக்கு கஞ்சத்தனம் பண்ணிவிட்டு நல்ல தாரம். எப்போமாவது நம்ம நெய் போட்டு சாப்பிடையில தப்பு கிடையாது. சாப்பிட்டதான் அளவாக சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். டெய்லி சாப்பிடாமல் அப்பப்போ சாப்பிட வேண்டியதான். இனி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், டொமாட்டோ கெச்சப் இதில் வந்துட்டு போடணும். இப்போ பேச்சுலர்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் எல்லாத்துட்டையும் தான் டொமாட்டோ கெச்சப் தான் எல்லார் வீட்லேயும் இருக்குமே. 1 ஸ்பூன் டொமாட்டோ கெச்சப் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும், அடிபொலியாக இருக்கும் இது போட்டாச்சுன்னா. அப்புறம் பெப்பர், இந்த மிளகு ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு வச்ச மிளகு ரெடி போட்டுக்கோங்க. மேலே எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த டொமாட்டோ கெச்சப் ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், செம்மையாக இருக்கும். தக்காளி போடுறத விட இந்த ரோஸ்ட்டுக்கு டொமாட்டோ கெச்சப் அடடட என்ன ஸ்மெல் வருதுன்னு பார்த்தீங்க. செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் வந்துட்டு சோறு கூட, சப்பாத்தி கூட, இங்கே ரச சாதம், சாம்பார் சாதம் கூட எல்லாம் சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா? இன்னொரு தடவை பாருங்கள். சூப்பரில் செமையாக இருக்குது. ஓகே, சரி வாங்க இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்க மக்களே, அடிபொலியான சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வேணா நம்ம பேச்சுலர் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு எல்லோரும் சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ரச சாதம் கூட, சாம்பார் சாதம் கூட, இல்லை சப்பாத்தி கூட, பரோட்டா கூட, எப்படி வேணாலும் சாப்பிடலாம். நம்ம இஷ்டம்தான். நல்ல மணமாக இருக்குது. கம்மனு கீ. உங்களுக்கு ஜாஸ்தி கீ வேணுங்கிறவங்க ஜாஸ்தி கீ சேர்த்துக்கலாம். சரியா? இப்போ டேஸ்ட்டு பார்த்துருவோமா? சூப்பருங்க. உப்பு காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஐயோ, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்த அனைவருக்கும் நன்றி. உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.